எல்லாத்தையும் நம்ம சாதி பார்வையில் நம்ம பார்க்க முடியாது. ஏதோ ஃப்ளோவில் பேசும்போது ஏதோ ஒரு சில நேரங்களில் சில பைத்தியங்களாக இருக்கிறானுங்க சார். அந்த மாதிரி ரகமாக கூட இவன் இருப்பான் சார், சொல்ல முடியாது. சிலர் வந்து இந்த பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு 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 பிட்டு ஒரு கடலை போடுவானுங்க. கெட்ட நோக்கம் கிடையாது, பெண்கள்கிட்ட பேசுகிறோன்னா சில பேருக்கு ஆர்வம். அந்த கையில் இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி, இந்த கையில் வச்சிருக்க மைக் கொழுந்தியாமா. எதுக்கு திருப்பதி அங்கே இங்கெல்லாம் போய் லைனில் நின்று அங்கே இது பண்ணுறீங்க? பெருமாள் தானே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சு கும்பிட முடியாதா? எல்லா சாமியும் நான் என் வீட்டுக்குள்ளே வச்சு நான் கும்பிட்றேன். எதுக்கு அங்கே போய் கும்பிட்டா தான் அந்த சாமியா? செட்டிநாடா கேட்டாரா செட்டியாரன்னு கேட்டாரா? ஒரு வாதம் இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறானே ஹோட்டலில் செட்டிநாடு சிக்கன் வைக்கிறான். அது என்ன செட்டிநாட்டில் செய்து வைக்கிறானா, இல்லை செட்டிநாட்டில் வந்து அந்த அந்த டிஷ் வந்து அந்த பாரம்பரியமாக வந்து அந்த வகை உணவு வந்து அங்கே அங்கே அதை வச்சு செட்டிநாடு தான். எல்லா ஊரில் தான் செட்டிநாடுன்றான். அப்போ அவங்க செட்டி ஜாதி இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஐயங்கார் பேக்கரின்னு இருக்குது. நீங்கள் என்ன அந்த போய் கேக் வாங்கி சாப்பிடாம இருக்கீங்க? ஐயங்கார் பேக்கரி இருக்குது சார். அவன் முட்டை போட்டு செய்கிறான், முட்டை போட செய்யணும், நமக்கு அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்லுவீங்க உடனே. சார் ஐயங்கார் பேக்கரினா முட்டை இல்லாமல் கூட நம்ம வந்து கேக் செய்ய முடியும் சார், எனக்கு அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். ஆனால் அந்த பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏதோ போன இடத்துல வாயை விட்டா ஏதோ ஆச்சா போச்சா அதை விட்ட மாதிரி இதை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? பட்டிமன்ற ராஜாவை பற்றி பேசினுக்கிறோம். அங்கே பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து திருமாவளவன் பேசுகிறத கோட்டை விட்டோம். இப்போ திருமாவளவன் பேசுறது இங்கே யாரும் விவாதிக்கல. பட்ஜெட் குறித்து அவர் பேசுகிறாரு, அதை யாரும் இங்கே விவாதிக்க தயாராக இல்லை. இதை வச்சு வந்து அவர் சாதி வெறியன்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறதும், இதை வந்து ஒரு வேலையாகவே சில பேர் நான் கேட்டினா ஒரு வீடியோ போட்டால் பரவாயில்ல, அவன் போட்டது இல்லாமல் கேட்டினா அவங்க அம்மாவையும் கூட்டு உட்கார வச்சு பேசி எது அப்படி எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி இப்படி சார் கேட்டினா வந்து பஞ்சர் ஆக்கிட்டாங்க, டீச்சர் போட்டுட்டாங்க அப்படின்னு போட்டு நீங்கள் முடிவெடுங்க. நாளையிலேருந்து இந்த திராவிடியன்ஸ் யாருமே இனிமேல் நாங்கள் வந்து செட்டிநாடு சிக்கனை சாப்பிட்றதே இல்லை, ஐயங்கார் பேக்கரிலாம் வந்து கேக் வாங்குறதில்ல, இனி வந்து நாயுடு மெஸ்ஸு, முதலியார் மெஸ்ஸு, இந்த மெஸ்ஸுக்கு எங்கெல்லாம் ஜாதி பேர் இருக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து போகிறதில்ல. முடிவெடுங்க. எவனோ ஒரு பட்டிமன்றம் பேசுகிறது எங்கேயோ போய் ஜாதி கட்டினா அதை போய் வச்சு உருட்டிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக கேட்குறேன். தேசிய கட்சிகள் கால் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள், அதை தேடி அதை பேசுவோம். என் மீது எந்த பார்வை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் சாதி மறுப்பாளன். நான் மாதிரி சாதி மறுப்பாளன்றதுக்காக நான் வாழ்ந்தும் காட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து சாதிய பார்வை எனக்கு கிடையாது. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகரா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் வசைப்பாடலுக்கு ஆளாயிருக்கார். இன்னைக்கு ஒட்டுமொத்த யூடியூப் உலகம் வந்து இன்னைக்கு ராஜாவை அழவடிச்சிட்டாங்க. அழுதும் வீடியோ வெளியிட்டிருக்கார். என்ன நடந்தது? நான் வந்து என் பார்வையில் எப்போவுமே நான் பொதுவாக வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னு சொன்னால், அதில் பேசுகிறோன்னு சொன்னால், அதுவும் இது போன்ற விஷயங்கள் பேசுகிறோன்னா பாதிப்பை ஏற்படுத்தினவன் பாதிக்கப்பட்டவன் ரெண்டு தரப்பில் நிற்க மாட்டோம். அதுக்காக நடுவில் நிற்பிமான்னு கேட்டால் நடுவில் நிற்க மாட்டோம். நியாயம் எதுன்னு சொல்லி பார்ப்போம், உண்மை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இந்த சப்ஜெக்டை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன சார் அங்கே நடந்திருக்கோம்? அந்த பெண் சொன்னதாக கூட இருக்கட்டும் சார், சாதி குறித்து இவர் வந்து என்ன இப்போது ஊரில் போனால், இப்போது பொதுவாக நான் நம்மளை எடுத்துங்க, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்ற இடத்துல அங்கே பரிமாறக்கூடிய பெண்கள், சில பேர் மணிப்பூர்லேருந்து வந்து வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க. சில நான்வெஜ் ஹோட்டல்லாம் போனோம்னா மணிப்பூர் வந்து மேகாலயா இந்த மாதிரி, அதாவது மேற்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய, ஸோ இந்த வடமேற்கு பகுதி வடகிழக்கு பகுதியிலேருந்து சில வந்து நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர் இந்த மாதிரி பகுதியிலேருந்து வராங்க இல்லையா. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த நேபாளிஸ் மாதிரி சில பேர் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள். நம்ம உதாரணத்துக்கு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறது வழக்கம் தான். நமக்கு தேவையே இல்லை தான், நமக்கு தேவை அங்கே இருக்கிற டிஷ்ஷு தான் நமக்கு தேவை, நம்ம சாப்பிட்றோம் தான். இருந்தாலும் அந்த பரிமாறும்போது வேற்று மாநிலத்து பெண்ன்ற அந்த அடிப்படையில் நம்ம வந்து கேட்குறோம். அது ஆணாக இருந்தாலும் கேட்குறோம். நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் போனீங்க? மணிப்பூரா, மேகாலயாவா, நாகாலாந்தா, மிசோராமா, இப்படி நம்ம கேட்குறது தான். அது வந்து இது வந்து ஒரு மனிதனுக்கே உள்ள ஒரு இயல்பு சார். சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் எழுந்து, நமக்கு ஒன்றும் தேவையே இல்லை. யாரோ ஒரு பரிமாறுறாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் வந்து இது வைக்கிறோம், வந்து டிப்ஸ் வைக்கலாம், இல்லை டிப்ஸ் வைக்காம கூட எழுந்து போயிட்டே இருக்கலாம், நமக்கு பெரிய விஷயம். ஆனால் ஒரு மனித உணர்வு நம்ம கேட்குறோம். நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க? மணிப்பூராமா, நீங்கள் மேகாலயாவா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே வேலை செய்யணும், அந்த மாதிரி. ஸோ
ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிடுவதும் இங்கேருந்து அமெரிக்கா போயிருக்காரு. அங்கே வந்து ஆமாம் அட்லாண்டா அங்கே போயிருந்தபோது அங்கே கேட்குறாங்க அங்கே இருக்கிற பெண் வந்து கேட்டால் நம்ம ஊர் பெண்ணுன்ற அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டேட், அதுவும் குறிப்பாக காரைக்குடி, தமிழ்நாடு, இந்தியா, தமிழ்நாடு, காரைக்குடின்னும் போது ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார். என்னென்னா அவர் செட்டிநாடுன்னு கேட்டாரா, நீங்கள் செட்டியாரான்னு கேட்டாரான்றது நமக்கு தெரியாது. ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு சகோதரர் முறை வேணும். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, கார்த்திகேயன்றவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதுமாரி தங்கையை இதுமாரியெல்லாம் கேட்டிருக்காரு, அழுதுகிட்டே என்கிட்ட இதுவரை நான் இங்கே வேலை செய்கிறேன், என்னை யாரும் சாதி ரீதியாக கேட்டதில்லை, ஆனால் இவர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னென்னா எந்த ஊருன்னு கேட்டிருக்காரு. காரைக்குடி என்னென்னா காரைக்குடியில் என்ன ஆளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தவறு தானே அப்படின்னு. அதுதான் இங்கே இங்கே சாடல் நடக்கிற காரணம் இதுதான். என் மீது எந்த பார்வை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் சாதி மறுப்பாளன். நான் மாதிரி சாதி மறுப்பாளன்றதுக்காக நான் வாழ்ந்தும் காட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சாதிய பார்வை எனக்கு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது நான் ஏதோ ராஜாவுக்கு முட்டு கொடுக்கணுன்றது நோக்கம் கிடையாது. இது ஒரு இயல்பாக நடந்துடும் சார். சமயத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆள் அப்படின்னு கேட்குறது, சாதி குறித்து கேட்குறத கூட நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன் சார், சில நேரங்களில் நம்ம போகிறோம், எல்லாத்தையும் நம்ம சாதி பார்வையில் நம்ம பார்க்க முடியாது. ஏதோ ஃப்ளோவில் பேசும்போது ஏதோ ஒரு சில நேரங்களில் சில பைத்தியங்களாக இருக்கிறானுங்க சார், அந்த மாதிரி ரகமாக கூட இவன் இருப்பான் சார், சொல்ல முடியாது. சிலர் இந்த பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு பிட்டு ஒரு கடலை போடுவானுங்க. கெட்ட நோக்கம் கிடையாது. பெண்கள்கிட்ட பேசுகிறோன்னா சில பேருக்கு ஆர்வம், ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறில் ஏதோ ஒரு வார்த்தை பேசணுன்றதுக்காக என்ன செய்யணுங்கன்னா இப்படி ஒன்று பேசுவாங்க. லொடலோட்டாங்கலாம் சில பேர் இருக்கிறானுங்க. இந்த அதுவும் இந்த விவகார பட்டிமன்ற பேச்சாளர் தெரியும்ல, இவனுங்க லொடலோட்டான்னு சொல்லுவானுங்க, லொடலோன்னு பேசுவானுங்க. இந்த லோலாயின் லோலோன்னு இவனுக்கு பட்டிமன்ற பேச்சாளர். சில நேரங்களில் நம்ம என்ன பேசுகிறோன்றது வார்த்தை எழுதி நம்ம என்ன கேட்குறோம், அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வேகத்தில் பேசுகிறது தான் இது. இப்போ உள்நோக்கத்தோடு இவன் சாதி குறித்து கேட்டார், சரி அப்படியே கேட்டிருந்தாலும் கூட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் சார். என்னை எவ்வளோ பேர் கேட்டிருக்கேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன், வாங்க பேசுவோம், ஓப்பனாக பேசுவோம். என்னை எவ்வளோ பேர் நான் தாடி வச்சுனா இங்கே பாயின்ட்டான் பல பேர். எது அதுவும் சேகவரா ஜெய்சங்கர் வச்சதுனால இது சேகர் சொன்னா சில பேர் இப்படி கேட்குறான். என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஜெய்சங்கர் பேரை விட்டுறான், இந்த சேகவரான்றதுனால நீங்கள் மலையாளியா அடுத்த கட்டம் இது. சில பேர் சில நேரங்களில் நம்ம போயிட்டோம்னா நம்ம சாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட இப்போ இந்த மீடியாவில் பேசுகிறோம்ல, இதை பேசுகிறோம்ல, இவர் என்னவா இருப்பார், இது என்ன ஆளுங்க, என்ன ஆளாக இருப்பார், என்ன ஆளாக இருப்பார், இது எல்லாத்தையும் இந்த பார்வை உண்டு சார். சார் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் மிகப்பெரிய பேனர் ஒன்று வச்சேன், திருமாவளவனுக்கு சால்வை போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நிற்கிற மாதிரி சால்வை போட்டு பெரிய பேனர் ஒன்று வச்சேன் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் ஐசிஎஃப்பில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சேன். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுனாங்க தெரியுங்களா? ஓ இவர் அவங்க ஆளா, ஓ இவர் நம்ம ஆளா, எப்படி இவர் நம்ம ஆளுன்னா என்ன அர்த்தம், பட்டியல் வகுப்பை சார்ந்தவரா? ஓ இவர் அவங்க ஆளான்னா அதுவும் பட்டியல் வகுப்பு தான். இதை சொல்கிறது யார்? அவங்க ஆளான்னு கேட்குறது வேறு சமூகம், நம்ம ஆளுன்னு சொல்கிறது இந்த சமூகம். இதெல்லாம் இடத்துலையும் நடக்கிறது தான் சார். சும்மாலாம் நான் சொன்ன பாருங்க, உண்மையிலேயே சாதி மறுப்புனா நீங்கள் இப்போ நான் ஒருத்தர் சொன்னார், நேற்று சிவகுமார் பேசும்போது சொன்னார், சூர்யா அப்பா கார்த்தி அப்பான்னு சொன்னால் புரியும், நடிகர் சிவகுமார் தான் புரியுது. இல்லை அவர் சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு திருப்பதி அங்கே இங்கெல்லாம் போய் லைனில் நின்று அங்கே இது பண்ணுறீங்க, அதே திருப்பதியில் இருக்கிற அதே பெருமாள் தானே வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட முடியாதா, எல்லா சாமியும் நான் என் வீட்டுக்குள்ளே வச்சு நான் கும்பிட்றேன், எதுக்கு அங்கே போய் கும்பிட்டா தான் அந்த சாமியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது மாதிரி இந்த சாதி கூட நான் சொல்கிறேன், இங்கே சில பேர் அதாவது கேட்டால் வெளிப்படையாக சாதி குறித்து பேசுறதுனாலையோ சாதி குறித்து பார்த்தீங்கன்னா விவாதிக்கிறதுனாலையோ அவங்க சாதி பற்றாளர் என்பதோ அல்லது சாதி மறுப்பாளர் என்பதோ எடுத்துக்க முடியாது. இங்கே பல வேடதாரிகள் இருக்கிறான். இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ தானே பேசுகிறாங்க எல்லாரும், நான் கேட்குறேன், போட்டு என்ன அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அவனை என்ன அடி அடிச்சா நமக்கு என்ன யார் அவன் பேசணும் வாங்குறான். இப்போ அவன் ஏதோ முட்டு கொடுக்குறான், நான் செட்டியாருன்னு கேட்கல, செட்டி நாடான்னு கேட்டேன். போன இடத்துல எதுக்குறா இந்த வேலை, போனோமா நம்ம தின்னமா வரதை விட்டு கேட்டேன்,
சரி அது எப்படி இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், இந்த கொதிச்சு எழுந்துக்கிறவங்கலாம் நான் கேட்குறேன். இப்போ ராசா மேத்து கொதித்து எழுதுறாங்க இல்லையா, அப்படி கொந்தளிக்கிறாங்கல்ல, திராவிட சமூகம் அப்படி நான் அதெல்லாம் சொல்ல. சொல்றீங்க. நான் அதை சொன்னேன், அப்புறம் இவர் திரவிடியன்ஸை சொன்னாருன்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு கேட்பானுங்க. அப்புறம் நானும் திரவிடியன்னுவேன், நான் தமிழன்னுவேன், திரவிடியனுக்குள்ளே நான் தமிழன்னுவேன், நான் திரவிடியனுக்குள்ளே நான் தமிழன்னுவேன். அப்புறம் இவர் வந்து அவராலான்னுவானுங்க. இதெல்லாம் நடக்கும். சீமானாலா? அவர் சீமானாலா? நீங்கள் அவராலா அப்படின்வாங்க. எதுக்கு இதெல்லாம் வேற? நான் மனுஷனாக இருக்கணும்னு பார்க்குறேன், மனுஷனாக இருக்கணும் பார்த்தேன், மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். இப்போ நான் கேட்குறேன், அவர் வந்து செட்டிநாடா கேட்டாரா செட்டியாரன்னு கேட்டாரா ஒரு வாதம் இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறானே, ஹோட்டலில் செட்டிநாடு சிக்கன் வைக்கிறான். இது அது என்ன செட்டிநாட்டில் செய்து எடுத்துன்னு வைக்கிறானா, இல்லை செட்டிநாட்டில் வந்து அந்த அந்த டிஷ் வந்து அந்த பாரம்பரியமாக வந்து அந்த வகை உணவு வந்து அங்கே அங்கே பாரம்பரிய உணவு, அதை வச்சு செட்டிநாடு தான். எல்லா ஊரில் தான் செட்டிநாடுன்றான். அப்போ அந்த செட்டி ஜாதி இருக்குதுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? செட்டின்ற ஜாதி இருக்குல்ல, அதுனா எப்படிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை கொண்டு போய் வைப்பீங்க? ஒரு பிராமின் கிளைம் பண்ண முடியுமா சார்? நான் கேட்குறேன். ஒரு பிராமின் கிளைம் பண்ண, நான் எங்கள் ஊருங்க அது. ஆனால் இந்த ஹோட்டலில் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை வச்சுருக்காங்க, சிக்கன் மசாலாவுக்கு வந்து செட்டிநாடு வச்சுருக்காங்க. சொல்ல முடியுமா சார்? ஐயங்கார் பேக்கரின்னு இருக்குது. நீங்கள் என்ன அந்த போய் கேக் வாங்கி சாப்பிடாம இருக்கீங்க? ஐயங்கார் பேக்கரி இருக்குது சார். அவன் முட்டை போட்டு செய்கிறான், முட்டை போட செய்கிறான், நமக்கு அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்லிங்க உடனே. சார் ஐயங்கார் பேக்கரினா முட்டை இல்லாமல் கூட நம்ம வந்து கேக் செய்ய முடியும் சார், எனக்கு அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். ஆனால் அந்த பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லையா? இன்னும் எத்தனை சொல்ல முடியும் சார்? நம்ம முதலியார் மெஸ்ஸுன்னு வைக்கிறான், நடத்துகிற முதலியாராக இருக்கலாம், போய் சாப்பிட்றோம்லாம் ஐயோ முதலியார் மெஸ்ஸுன்னு பேர் போட்டுருக்குது, நான் இனிமேல் அது மெஸ் உள்ள போக மாட்டேன் சொல்லுவீங்களா நீங்கள்? பசி எடுத்தால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமா இல்லையா? இப்படி எவ்வளோ நாயுடு ஹால்னு இருக்குது, அங்கே என்ன வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். எல்லா துணிகளும் வைக்கிறாங்க, எல்லா துணியும் வைக்கிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையா, எல்லா துணியும் வைக்கிறாங்க. இது எல்லா இன்னர் வேற வைக்கிறாங்க, ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்தே வைக்கிறாங்க. நான் எதுவும் தப்பாக சொல்ல. ஆனால் அந்த நாயுடு ஹால் உள்ள போகாமல் இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சார் செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூல் இருக்குது சார், பயங்கர டிமாண்ட் சார், ஃபீஸ்லாம் பயங்கரம், நீங்கள் கிட்டே போக முடியாது. எல்லா பணக்காரட்டு பிள்ளைங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. பேர் செட்டிநாடு வித்யாசிரம். என்ன சொல்லி இன்னும் எத்தனை ஸ்கூலுக்கு வந்து எப்படி என்னென்ன பேர் இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் வந்து ஸோ இந்த நான் பார்க்குறேன், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திரவிடியன்ஸ் எல்லாருமே நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்க தான் இது பெருசாக பேசுகிறாங்க, எல்லாருமே எடுத்து பேசலை. அந்த திரவிடியன் சேனல்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த திரவிடியன் சேனல்களில் எல்லாரும் பேசலை, அதில் குறிப்பிட்டு சில பேர் வந்து பேசுகிறது நான் பார்க்குறேன். நான் கேட்குற ஒன்று தான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், அவர் சாதி குறித்து பேசுகிறேன், நீங்கள் பார்ப்பனர் சொன்னீங்கல்ல, பார்ப்பான் நீங்கள் பேசுறது இல்லையா? நீங்கள் என்றைக்காவது நீங்கள் பிராமணர்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் ஐயர்னு எப்பயாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்போ பார்ப்பன் தானே நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். இதே நீங்கள் வந்து ஆதி திராவிடர்னு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வார்த்தையை போகிறீங்களா, பட்டியல் வகுப்பை சார்ந்தும் போகிறீங்க. எங்கேயா நீங்கள் பறையர்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பறையர்னு நீங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் அதை மட்டும் நீங்கள் ஆதி திராவிடர் பட்டியல்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் பாப்பான்னு சொல்கிறீங்க. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சார். பேசணும்னா எல்லாத்தையும் பேசலாம்ல சார், எல்லாத்தையும் பேசலாம்ல. ஏதோ போன இடத்துல வாயை விட்டா ஏதோ ஆச்சா போச்சா அதை விட்ட மாதிரி இதை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? பட்டிமன்ற ராஜாவை பற்றி பேசினுக்கிறோம். அங்கே பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து திருமாவளவன் பேசுகிறத கோட்டை விட்டோம். இப்போ திருமாவளவன் பேசுறது இங்கே யாரும் விவாதிக்கலை. பட்ஜெட் குறித்து அவர் பேசுகிறாரு, அதை யாரும் இங்கே விவாதிக்க தயாராக இல்லை. பட்டிமன்ற ராஜாவை பிடிச்சி தொங்கினுக்கிறான் அத்தனை சேனலும். இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ புரியுதுங்களா? எதை சார் பேசணும்? ஏதோ என்ன பண்ணோம், கடைசியில் அந்த கதரை வச்சு அந்த ராஜாவை ஒரிஜினல் குரல் இன்னும் வந்துடுச்சு. பார்த்தீங்களா இல்லையா? நாமளும் வந்து நான் சில நேரங்களில் அடி சறுக்கும் சார். இந்த ராஜா யாருன்னு பாருங்கள், இந்த ராஜாவுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள். அவங்க அப்பா யார்? இந்த ராஜாவுடைய அப்பா, இந்த பட்டிமன்ற ராஜாவுடைய அப்பா. இங்கே ராஜானதும் பல குழப்பம் இருக்குது. அப்போ ராஜா நினைப்ப வச்சுடாதீங்க. அதே மாதிரி அண்ணன் எச் ராஜா வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் இந்த வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இல்லை, இப்போ நம்ம பேசுகிறது பட்டிமன்ற ராஜா. இந்த ராஜா அவங்க அப்பா வந்து ஒரு சீட்டு, ஒரு கவர் எழுதி ஒட்டி ஒரு கவரை கொடுத்து அனுப்புகிறான். இந்த கவரை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டி இருக்கிற
அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு. இவர் அப்படியே விளையாட்டாக நேராக எடுத்துன்னு போய் என்ன சொன்னால் ஆடின்னு பாடின்னு நேராக எடுத்து போயிட்டு அந்த கவர் எதுவுமே கொடுப்பாரான். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பணம் படைத்த ஒரு மனிதர் வந்து என்ன செய்வாரான், அந்த தம்பி வரா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவன் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்புகிறான். யார்கிட்ட? இந்த ராஜா கிட்ட. இப்படி பல நாட்கள் வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த கவரில் ஏதோ எழுதி ஒட்டி கொடுக்குறாரு. இவர் எதுவுமே கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு போகிறப்ப ஏதோ ஒரு டிப்ஸு கொடுக்குறதா நினச்சிட்டு அந்த 10 ரூபா வந்து வாங்கிட்டு நேராக வந்து வீட்டில் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வெகு நாட்களுக்கு பிறகு தான் அந்த கவர் வந்து ஒரு நாள் வந்து பிரித்து பார்த்துருக்குறாரு. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா இருக்கட்டும், இந்த உங்களை வந்து சந்திக்கிற ஒரு பையன் வந்து என் மகன் அவனிடம் 10 ரூபாய் கடன் கொடுத்து அனுப்பணும். 10 ரூபா கடனுக்காக தன் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கவரில் ஒட்டி எப்படி வந்து நாம் கடன் வாங்குகிறோன்றது தன் பிள்ளைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கவரில் ஒட்டி அதை வந்து கொடுத்தான்னு இதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து இதை வந்து ஒரு மேடையிலேயே வந்து அவர் சொன்னதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. தாண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அதுக்கு அவங்க வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு இதில் வந்து போய் நம்ம அந்த பாண்டியன் போக்குவரத்து கழகம் அதில் கணக்கு எழுத போய் அந்த கண்டக்டர் கொடுக்குற பணத்தெல்லாம் கவுண்ட் பண்ணி கொடுக்குற வேலை அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க் வந்து ஏதோ பேங்க் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு பேங்க் நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கேயே ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தில் பேச போய் அப்படியே பேச்சுக்கள் கருத்துக்கள் அதுக்கப்புறம் அதுலேருந்து முன்னேறி சினிமாவுக்கு வந்து ஒரு 10 படங்களில் சினிமாவிலையும் நடித்து முன்னேறி வந்திருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி டங் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு போட்டு உருட்டு அடின்னு இவ்வளோ தேவையில்லை சார், தேவையில்லை. இதுக்காக நான் வந்து ராஜா சொன்னது சரி தப்பு, அவங்க சொல்கிறது சரியா இவங்க சொன்னது தெரியாதுன்னு யாருக்குமே சாட்சி கிடையாதுங்க. அவங்க சொல்கிறது வந்து பொய் சொல்லுவாங்களா? ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற பொண்ணு வந்து பொய் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சில கேள்வி கேட்குறாங்க. கரெக்டு தான், பொய் சொன்னான். இப்போ இவர் சொல்கிறது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இவர் சொல்கிற நான் கேட்டது வந்து செட்டிநாடான்னு கேட்டேன், செட்டியாரான்னு. ஏன்னா இவர் சொல்கிறது அந்த சீக்வன்ஸும் அந்த மாதிரி வருது. என்ன கேட்டினா செட்டியாரான்னு கேட்டேன், நான் செட்டிநாடான்னு அவங்க புரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? இதை வந்து இதெல்லாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம கடந்து போயிடணும். இதை வச்சு வந்து அவர் சாதி வெறியன்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறதும் இதை வந்து ஒரு வேலையாகவே ஒரு சில பேர் நான் கேட்டினா ஒரு வீடியோ போட்டால் பரவாயில்ல, அவன் போட்டது இல்லாமல் கேட்டினா அவங்க அம்மாவையும் கூட்டு உட்கார வச்சு பேசி அப்படி எப்படி பண்ணலாம் நீங்கள் எப்படி இப்படி சார் கேட்டால் வந்து பஞ்சர் ஆக்கிட்டாங்க டென்ஷன் போட்டுட்டாங்க அப்படின்னு போட்டு இதெல்லாம் நியாயமா? கடந்து போயிடணும் சார். சில விஷயங்கள் வந்து சில நேரங்களில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம ரொம்ப நொங்கு எடுத்துன்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஏதோ ஒரு சாதி கூட்டில் தான் வந்து நிற்கிறான். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுறான் சாதியில் வந்து. நானும் பார்த்துட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடுறோம். ஏன் இறை மறுப்பு சாமியை வணங்குறது இல்லைன்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எவனாவது ஊரில் கல்யாணம் பண்ணுறான் இல்லை எங்கேயோ பண்ணுறான், அந்த சன்னிதானத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுதா இல்லையா? வரதானே சரி. இறை மறுப்பு தான். அதுக்காக நம்ம போகாமல் இருந்துடுறோமா சார்? கிடையாது, போய் நிற்க தான் செய்யணும். சில இடங்களில் தவிர்க்க முடியாமல் பார்த்துக்கிட்டு தான் வந்து நம்ம சாதியை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட சொல்லக்கூடிய சூழல் உருவாகுது. இதெல்லாம் வெளிப்படையாக ஒத்துக்கணும். அடிப்படையில் சாதி மறுப்பு நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது வந்து செயலில் பண்ணணும். கண்டிப்பாக. வெறும் வார்த்தையில் சொல்கிறது என்ன இருக்குது? நீங்கள் முடிவெடுங்க. நாளையிலேருந்து இந்த திராவிடியன்ஸ் யாருமே இனிமேல் நாங்கள் வந்து செட்டிநாடு சிக்கனை சாப்பிட்றதே இல்லை, ஐயங்கார் பேக்கரிலாம் வந்து கேக் வாங்குறது இல்லை, இனி வந்து நாயுடு மெஸ்ஸு முதலியார் மெஸ்ஸு இந்த மெஸ்ஸுக்கு எங்கெல்லாம் ஜாதி பேர் இருக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து போகிறதில்ல. முடிவெடுங்க. கலைஞர் செஞ்சு காமிச்சார் சார். எங்கெல்லாம் நைனியப்பன் நாய்க்கன் ஸ்ட்ரீட்டுன்னு இருந்தது, அந்த நாய்க்கன்ற பேரை எடுத்துகிட்டு நைனியப்பன் ஸ்ட்ரீட் இன்னைக்கு கலைஞர் செஞ்சார். அதை இதான் நடவடிக்கை, செயல் நடவடிக்கைன்றது அதுதான். செய்து காட்டினார். போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து தலைவர்கள் பேர் வைக்கும் போது அது சாதி ரீதியாக பார்க்கப்பட்டது, தூக்குனார். போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமானாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் மூலமாக அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாறிச்சு. மறைக்கக்கூடாது எதையுமே. எல்லா போக்குவரத்து கழகமும் அரசு போக்குவரத்து கழகம்னு மாறிச்சு. அதை தமிழ்நாடுன்னு பேர் வர வச்சது நாம் தமிழர் வச்ச வந்து அந்த செய்த நடவடிக்கைகள் மூலமாக ஆச்சு. அதனால் வந்து இதுதான் ஆக்கப்பூர்வமானது. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பட்டிமன்றத்தை பேசாத எங்கேயோ போயிட்டு ஏதோ பேசினா அதை போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சு உருட்டுறீங்க. பாராளுமன்றத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு பிடிக்க பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பட்ஜெட் கூட்டத்தோட பற்றி யாரும் பேசவே இல்லை. வருத்தமாக இல்லை இது?
பாராளுமன்றத்தில் பட்ஜெட் வந்து நம்ம பேச வேண்டிய நேரம் சார். இது பட்ஜெட் விவாதம், இதை பற்றி விவாதம் பண்ணோம். இதுதான் ஆக்கப்பூர்வம். அதை விட்டுட்டு வந்து கேட்டால் இருக்கிற திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாம் கேட்டால் ராஜா பேர் வச்சு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? எதை பற்றி பேசினா வியூஸ் போகும். அதுதான் இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வீடியோ போட்டால் பரவாயில்ல, அதுக்குன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா ஆயா தாத்தா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரும் ஸ்ட்ரைட்டாக நேராக சொல்கிறேன். அந்த தம்பி இருக்காருல்ல ஜீவா தான் சொல்கிறேன். ஒரு வீடியோ போட்டிங்களா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். துப்பிட்டு போட்டிங்களா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தப்புனா தப்பு தான் சார், யாராக இருந்தாலும் சொல்கிறோம் சார். இதெல்லாம் பாரபட்சமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று தான் சார். இங்கே பாண்டே சேர்த்தாலும் தப்பு தான் சொல்லுவோம், நம்ம ஜீவா சேர்த்தாலும் தப்பு தான் சொல்லுவோம். தப்புனா தப்பு, நம்ம நல்லது தான் பண்ணுறோம். இது வந்து இது கண்டிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கடந்து போயிருக்காலும் தான். இதை பிடிச்சின்னு தொங்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து அவன் டங் ஸ்லிப்பாகி பேசட்டும், இல்லை நேரடியாக பேச எப்படியெல்லாம் பேசட்டும். ஆனால் தப்பு தான், ஜாதின்னு பேசணும். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. சமுதாயம் நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் நீங்கள் இன்னைக்கு ராஜாவுக்கு வந்து கை நீட்டி நம்ம கேட்குறோம்ல, எங்கேயாவது முதலியார் மெஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முதலியார் மெஸ் ஜாதி பேர் வச்சு கேட்டுருமா? நம்ம நாயுடு ஆள்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஜீவா போய் கேட்க முடியுமா? ஏன் நாயுடு ஆள்னு வச்சிருக்கிற கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. இவ்வளோதான். இது அவனுடைய பிரைவேட் நடவடிக்கை. அவன் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. யார்? ராஜா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் பெரிய வந்து நீங்கள் முத்திர குத்தப்படாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம், நாளைக்கு நாட்டால் போகிறான் அவனே கேளுங்க, இல்லை நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற கேளுங்க. நீங்கள் சாதி கொடுத்து பேசுகிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த சமுதாய பார்வை இருக்கலாம், சாதிய பார்வை இருக்கலாம்னு கேளுங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சில் ஏதோ போன தின்ற இடத்துல பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து நீ என்ன சாதின்னு கேட்டோன்னா அதை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு 2 மாதத்துக்கு தேர்தல். இங்கே எப்படியாவது வந்து தேசிய கட்சிகள் கால் விடலான்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. முதலமைச்சர் ஒரு பக்கம் போராடுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கும்பல்கள் வந்து நாட்டை ஆளலாம்னு சொல்லி போகிறாங்க. நாம் அதை பற்றி பேசுவோமா? அதை பற்றி விவாதிப்போமா? அதை பற்றி வீடியோக்கள் போடுவோமா? எவனோ ஒரு பட்டிமன்ற பேசுகிற எங்கேயோ போய் ஜாதி கட்டினா அதை போய் வச்சு உருட்டிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக கேட்குறேன். தேசிய கட்சிகள் கால் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள், அதை தேடி அதை பேசுவோம். பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எம்பி கதறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி விவாதிப்போம், பேசுவோமா? அதை விட்டுட்டு வந்து கேட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு விட்டிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கமாக நல்லா இருக்காது. பேசுவோம் சார். பாதுகாக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், அந்த சமுதாயத்தோடு எல்லாருக்கும் இருக்கணும். நயவஞ்சர்களிடம் நாடு போகாமல் சிக்காமல் அதை பாதுகாக்கிற புத்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்கள் நேரத்தும் கருத்தும் மிக்க நன்றி. நன்றி சார்.